நான் இந்த மதுரையை பற்றி ஆரம்பித்தேன். முதல்ல இது சமணர்களுடைய ஆட்சியில் இருந்தது. பிறகு பௌத்தர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தது. சமண பௌத்தர்களை பக்தி இயக்கங்கள் வந்து வெளியே தள்ளுது. ஆனால் பக்தி இயக்கங்கள் வெளியே தள்ளுறதுக்கு காரணம் வைதீக கலாச்சாரம். வைதீக கலாச்சாரம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பக்தி இயக்கங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சது. அதனால பக்தி இயக்கங்கள் வைதீக கலாச்சாரத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தின. ஞானசம்பந்தர் வருகைக்கு பிறகு இங்கே வேற ஒரு மாற்றம் நடந்தது. அதன் பிறகு நம்மளை முகல் இன்வேஷன், பாபருடைய வருகைக்கு பிறகு இதே மதுரையில் முகல் ஆட்சி நடந்திருக்கு. பிறகு அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய வருகைக்கு பிறகு ஒரு இந்துக்களுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. பிறகு விஜயநகர சாம்ராஜ்யமும் வீழ்ச்சி அடைந்து ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு கிறிஸ்துவ மிஷினரிகளோடு கூடிய ஒரு விதமான ஆட்சி முறை இந்த மண்ணுக்குள்ள வந்திருக்குது. இதுல அவன் காலத்தில் அவன் ஒரு உத்தரவு போட்டான்.